பேர் அப்துல் கரீம். நான் முகப்பேர்லேருந்து வந்துருக்கேன். நம்ம முகப்பேர் பள்ளியாசல்ல ஒரு பிரச்சனை, தஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும். அதில் அவங்க வந்து நம்ம அடிச்சு போட்டாங்க. அதில் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல. இப்போ என்ன கேட்டா, எனக்கு ஒரு கவலை என்ன கேட்டா, நாளைக்கு நாங்கள் பள்ளியாசல் நம்மளை சந்தால இருந்து கூட நீக்கி வச்சிருக்காங்க. அல்லாவுடைய முகத்து எத்தனைக்கு உண்டு. எனக்கு ஒரு கவலை, நாளைக்கு நான் மூத்தா போனா இந்த ஜமாத்துல என்னன்னு கேட்க மாட்டாங்க. சரி, அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி சரி, அதனால நான் ஜமாத்து ரொம்ப அல்வா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது நல்ல வந்து எப்போ வரும், ஆனா இப்படி செய்யறாங்க. ஆனா இது என்னன்னு யாரும் கேட்கல. அடிப்பட்ட சகோதரர் ரொம்ப நல்ல மனுஷன், அடிச்சு போட்டாங்க. அதனால இது ரொம்ப கவலையா இருக்கு. முகத்து எனக்கு வந்துட்டுனா ஜமாத்துல உங்க அனைவரும் என் முகத்துக்கு வர முடியும். முகத்துக்கு கூப்பிட ஒரே மனுஷன் நான் தான். என்ன முகத்துக்கு நீங்க வந்து நல்ல அடக்கம் செய்ய முடியும். அன்பாட கேட்டுக்கொண்டு கண்டிப்பா ஜமாத்து வரும். அதாவது இந்த ஒரு வயசுலையும் அவங்களுடைய உறுதியை நீங்க பார்க்க வேண்டும். அவங்க முகப்பேர் பகுதியில் இந்த தௌஹீதுல இருக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அவருக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, நிறைய இடைஞ்சல்கள் பண்ணி அவரை வந்து பிரச்சனையில உண்டாக்கி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவர்கிட்ட சந்தாக்கள்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு வயசான ஒரு பெரியவர் கூட அவங்க என்ன செய்யல, அதெல்லாம் பார்க்கிற அளவுக்கு அவங்க இல்லை. ஆனா அவர் என்ன இப்ப நினைக்கிறாருன்னு கேட்டா, ஜமாத்துல சந்தாவெல்லாம் வாங்கலையே, மூத்தா போயிட்டு அடக்கம் செய்ய முடியாது, என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கவலையில் அவர் கேட்கிறார். இது பொதுவா அவருக்கு மாத்திரம் இல்லாம அனைவருக்கும் நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். பள்ளிவாசல்கள்ல தொழ போகும்போது சில பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை, நீ வரக்கூடாது போகக்கூடாதுன்னு அடி போதெல்லாம் வரும். அப்படி வறுமையானால் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், வழக்கு போடுவோம், இது பண்ணுவோம். சில இடத்துல நமக்கு நியாயங்கள் கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காமல் போகும். போலீஸ்காரன் ரூபாயை வாங்கிட்டு என்ன செய்வான், நீ அங்க போவாத, அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, நான் நீ 4 பேர் இருக்கிற, உன்னோட கூட நாங்க ஆளுக்கு இருந்துட்டு இருக்க முடியுமா, அப்படி எல்லாம் சில தீர்ப்புகள் கிடைக்கும். சில இடத்துல போலீஸ் நியாயமா நடந்து, அவனு முஸ்லீம் நீனு முஸ்லீம், அவனுடைய 10 காசுகள் இருக்குது, நீ தடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ்காரங்கள் இருக்கிறார்கள். சில இடத்துல நியாயங்கள் கிடைக்கும், சில இடத்துல நியாயங்கள் கிடைக்காமல் இருக்கும். அது மாதிரி உள்ளதுல முகப்பேர் ஒன்றாக இருக்கிறது. இன்ஷால்லா அதனுடைய நியாயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். கிடைக்காம போனா அது கவலை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த மௌத்து மேட்டருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கண்டிப்பாக இந்த மௌத்தானவர் தான் ஜெயிப்பாரே தவிர எப்போதுமே ஜமாத்தார் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன், இறந்த உடல் என்று வந்து விடுமையானால் அதை அடக்க மாட்டோம்னு சொன்னால் போலீஸை கொண்டாந்து வச்சு நம்ம அடக்கினா கூட அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாடி அடக்கம் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து எத்தனை ஊர்கள் இது மாதிரி செஞ்சிருக்கிறார்கள். அதெல்லாம் வராது, கேளுங்க. சில ஊர்கள்ல அது மாதிரி நடந்து நம்ம உணர்வுலை நம்ம நல்லம்பல்ங்கிற ஒரு ஊர்ல ஒரே ஒரு சகோதரன் அவன் வீட்டுல ஒருத்தர் இறந்து போனவன்னு நினைச்சிட்டாங்க, கபருஸ்தானையும் திறந்து விட மாட்டோம், உள்ளே விட மாட்டோம், வீட்டுல அடைக்கேன்னு சொல்லிவிட்டாங்க. நாங்க என்ன செஞ்ச மக்கள்லாம் லாரியா போய் இறங்கணும். அந்த ஊர்ல கலந்திருந்தா கூட 200 கூட வந்திருக்க மாட்டான். 10,000 பேர் மக்கள் திரண்டு நின்று அதிகமான மக்களுடைய துவாவோடு போலீஸ் பாதுகாப்போடு பூட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அடக்கம் பண்ணணும். எவனும் தடுக்க இயலாது. அதனால அதுக்கு எந்த ஜனாசா அடக்க மாட்டோங்கிற மிரட்டல் யார் பண்ணாலும் சரி, உறுதியா நீங்க வந்து மெசேஜ் மட்டும் ஜமாத்து கொடுத்தால் உடனடியாக பக்கத்தில் இருந்தா தலைமையே வரும், தூரமாக இருந்தால் அக்கம் பக்கத்து மாவட்டத்துக்குலாம் தகவல் கொடுத்து கொண்டாந்து செஞ்சிருவோம். 12 ஊர்களில் ஜெயிச்சிருக்கிறோம். இது 12 ஊர்களில் இது மாதிரி ஜமாத்தார்கள் அடக்க. காரைக்கால்ல, அதே மாதிரி வந்து நல்லம்பல்ங்கிற ஊர்ல, ராமநாதபுரத்துல, நாகலாபுரம், அந்த மாதிரி ஊர்களில் எல்லாம் நாம ஜமாத்து பூரா திரண்டு இந்த பயான் இப்படிலாம் வர்றீங்களே, பொட்டல்புதூர்ல இது மாதிரி நிறைய ஊர்களில் நடத்தி காட்டி இருக்கிறோம். ஒரு கவலையும் படாதீங்க, அல்லாஹ் எப்ப வேணாலும் மௌத்து வரலாம். அல்லாஹ் வந்து இப்படி நீங்க செஞ்சது எதுக்குன்னு கேட்டா உங்களுக்கு நிறைய துவா கிடைக்கணுமா, அவ்வளவு எல்லாருடைய துவாவும் கிடைக்கும். கவலைப்படாது, தைரியமா இருங்க.